பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சாரா ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. 2 நாளாகும் 15வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். எவ்வளவு ஒரு அருமையான வசனம் பாருங்க. நீங்கள் அவரை தேடினார், அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம் இது. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நிச்சயமாக எந்த சூழ்நிலை வந்தாலும், எங்க இருக்கிறீங்களோ கர்த்தரோடு கூட இருங்க, கர்த்தர் உங்க கூட இருப்பாரு. அதே மாதிரி நீங்க அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவர் தேடணும். நம்ம அவரை தேடாம கர்த்தர் எனக்கு உதவி செய்யல, எனக்கு ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லவே முடியாது. நம்ம கர்த்தரை தேடிக்கிட்டே இருக்கணும், அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அடுத்த லைன் பாருங்க, ரொம்ப டேஞ்சர். அவரை விட்டு விட்டவர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ரொம்ப தெளிவா இருக்குது இந்த 3 காரியங்கள். அவரை விட்டு விட்டா அவர் நம்மளுக்கு தென்பட மாட்டார். அவர் நம்மளையும் விட்டுடுவார். ஸோ இதை நல்லா பிரயோஜனப்படுத்திக்கங்க. நீங்க அவரோடு கூட இருங்க, அவர் உங்களோடு கூட இருப்பார். அவரை தேடினார், அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். கண்களை மூடி இந்த நாளிலே நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, அருமையான ஒரு ஓய்வு நாள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க, அதற்காக நன்றி இயேசு சுவாமி. இந்த நாளிலே அநேகர் ஆலயத்துக்கு போட்டு ஆண்டவரே உம்மை தேடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு கூட இருந்தார். ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூட இருந்தார், நீர் எங்களோடு கூட இருப்பீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை தேடினார் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வெளிப்படுவீர் என்று திட்டம் தெளிவமா சொல்லிட்டீங்க இயேசு சுவாமி. உம்மை தேடக்கூடிய ஞானத்தை ஒருத்தருக்கும் தாங்க இயேசு சுவாமி. அப்பா பிதாவே, உம்முடைய கரங்களில கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆலயத்துக்கு போக முடியாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசு சுவாமி, வியாதியில இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம், மரண படுக்கையில் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு சுவாமி, அந்த தருணத்திலும் ஆண்டவரே உம்மை தேட அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் ஆண்டவரே இயேசப்பா, அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் என்று சொல்லிக்கிறீங்க ஆண்டவரே. நீங்கள் கர்த்தரோடு இருந்தார், அவர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னீங்க ஆண்டவரே. இந்த அருமையான வாக்கு தத்தத்தை ஒருத்தருமே பிரயோஜனப்படுத்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்ய விடமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு சுவாமி, உங்களுடைய கரங்களிலே ஒருத்தரையும் கொடுக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் ஆலயத்துக்கு போக முடியலையோ அவங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. இயேசப்பா, உங்களுடைய கரம் ஒருத்தர் கூட இருக்கட்டும். முக்கியமா ஹாஸ்பிட்டல்ல வியாதியினால கைவிடப்பட்டு ஆண்டவரே இயேசு சுவாமி, பயத்தினால உட்கார்ந்து கொண்டிருக்கிற அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மோடு கூட இருக்கட்டும் ஐயா. இயேசு சுவாமி, உம்மை தேடட்டும் ஆண்டவரே. அந்த வியாதியிலும் ஆண்டவரே நீர் கண்டிப்பா வெளிப்படுவீர் என்பதை அவங்க உணரட்டும் ஆண்டவரே. இயேசு சுவாமி, குடும்ப பிரச்சனையினால ஆலயத்துக்கு போகாமல் சாத்தான் அவங்களை போக விடாமல் வைத்திருக்கிறானாக்கா, இந்த நேரத்துல அவங்க உண்மை தேடட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஒருத்தரும் உண்மை தேடட்டும். குடியினால, போதை பொருட்களால, பாவத்தினால ஆலயத்துக்கு போக முடியாமல் ஆண்டவரே வெறுமையாய் தனிமையாய் ஆண்டவரே இயேசு சுவாமி, ஆண்டவரே சூசைட் பண்ணிக்கலாம், எனக்கு வாழ பிடிக்கல என்று சொல்றவங்களுக்கெல்லாம் உம்மை தேடட்டும் ஆண்டவரே. எஸ் ராஜா, இந்த ஜபம் அவங்க காதுல போய் விழுட்டும் இயேசு சுவாமி. கண்டிப்பா ஆண்டவரே உம்மை தேடட்டும் ஆண்டவரே. நீர் அவங்களுக்கு வெளிப்படுவீர் என்பதை அவங்க உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீங்க கர்த்தரோடு கூட இருந்தா கர்த்தர் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவன் ஐயா. ஒருத்தருக்கும் உதவி செய்யுங்க. வயதானவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. காத்துக்கொள்ளுங்க. இந்த நாளிலே எங்கெல்லாம் உம்முடைய சபைகள் நடக்கிறதோ ஆண்டவரே, உம்முடைய நாமம் எங்கெல்லாம் ஆண்டவரே அறிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தெய்வ தூதர்கள் இருந்து பாதுகாப்பு தரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு போதகர்களுக்கும் பாதுகாப்பு தாங்க இயேசு சுவாமி. ஒவ்வொரு ஆலயத்துக்கும் பாதுகாப்பு தாங்க ஆண்டவரே. கர்த்தர் உம்முடைய கரம் ஆண்டவரே எல்லாரோடு இருக்கட்டும் ஐயா. ஆலயத்துல போயிட்டு எல்லாருமே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டுட்டு ஆசீர்வாதத்தோடு வர உதவி செய்யுங்க. யாரும் பேருக்கோ ஆண்டவரே சும்மா ஆண்டவரே இயேசப்பா, வீணான ஆண்டவரே போய் வெளியே நின்றுகிட்டு அப்படிலாம் பண்ணாதபடி இயேசு சுவாமி, அவங்க போய் உங்களுடைய சத்தியத்தை கேட்டுட்டு வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்யுங்க. ஒருத்தர் கூட பேசுங்க இந்த நாளில. எல்லாரும் கூட நீங்க இருங்க இயேசப்பா. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். அவளை தேடினால் அவர் வெளிப்படுவார். இதை நாங்கள் ஆண்டவரே இதை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாரோடும் இருந்து வழி நடத்துங்க. தூர தேசத்துல இருக்கிறவங்களுக்காக, மிஷினரிகளுக்காக ஆண்டவரே, எல்லா ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒருத்தரையும் காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. போர்க்களத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த கிருபையை நாங்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருங்க. இரவு வரும்போது நாங்கள் நல்ல ஆண்டவரே நன்றியோடு உமக்கு நன்றி செலுத்தி விட்டு எங்களுடைய ஆண்டவரே இயேசு சுவாமி படுக்கைக்கு செல்ல உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். கண்டிப்பா நீங்கள் கர்த்தரோடு இருந்தார், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவரை தேடினார், அவர் வெளிப்படுவார். மறந்துடாதீங்க, கர்த்தரை தேடுங்க. அவர் உங்களோடு கூட இருக்க வல்லவராய் இருக்கிறார். ஹாவ் அ பிளஸட் சண்டே. தேங்க்யூ so much.